நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, vanakkam and welcome to the Narsu's Coffee with DD Season 2, powered by Vijay Shanti Builders, co-presented by Ranan TMT Kambigal மற்றும் Aditya Ram Group. Well, இன்னைக்கு நம்மளுடைய ஷோல இருக்கிற கெஸ்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரெஹ்மான் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அஃப்கோர்ஸ் ஏன் சொல்றேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆஸ்கர்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கான அகாடமி அவார்ட்ஸோட நாமினிஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கப்படுற அந்த 130 என்ட்ரீஸ்ல நம்மளுடைய ஏஆர் ரெஹ்மான் அவர்களுடைய 3 என்ட்ரீஸ் இருக்கு. அவருடைய பேர் 3 படத்துக்காக என்ட்ரி ஆயிருக்கு. அதுல ஒரு படம் வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரோட கோச்சடையான் படம். அதுல அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்க்காக வாட் பிரில்லியன்ட் மியூசிக் கொடுத்துருக்கீங்க. அண்ட் வி ஆல்வேஸ் லவ் யூ. நான் ஏற்கனவே எப்பவுமே சொல்வேன், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஸோ நீங்க எங்களுக்கு உரியவர். நாங்க உங்களை அவ்வளோ லவ் பண்றோம். உங்களுக்கு ஐம் ஷூர் யூ ஹேவ் நோ க்ளூ நாங்க உங்களை எவ்வளோ லவ் பண்றோம்னு. ஸோ உங்களுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி மாதிரி டெஃபினட்டா இந்த வாட்டி நீங்க ஆஸ்கர் வின் பண்ணணும்னு கடவுளை வந்து நாங்க வந்து ப்ரே பண்ணிக்கிறோம், விஷ் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் 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 டூ திஸ் ஃபார் ஏஆர் ரெஹ்மான் அப்படின்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சார். அண்ட் கமிங் பேக் டு மை ஷோ, இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹாட்டான ஒரு கெஸ்ட் இன்னைக்கு. ஏன்னா அவர் தான் இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன்னு சொன்னா அது ரொம்ப கம்மி, டாக் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். இந்தியா முழுக்க ஆகட்டும், ஜப்பான்ல ஆகட்டும், அமெரிக்கால ஆகட்டும், யூகேல ஆகட்டும், எல்லாருமே இவர் டைரக்ட் பண்ண அந்த ஒரு படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேர் இந்த படத்தை பத்தி பேசுறாங்கன்னா அந்த படத்தை உருவாக்கின கேப்டன் இவர். டெஃபினட்டா இன்னைக்கு இவர் என்னுடைய ஷோக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. Very happy and excited to welcome இயக்குனர் திரு KS ரவிக்குமார் அவர்கள். காஃபி வித் டீனா காஃபிலாம் இருக்குல்ல? டெஃபினட்டா காஃபி இருக்கு சார், கவலைப்படாதீங்க. அதுலயும் உங்களை நீங்க பயங்கரமான ஒரு ஃபில்டர் காஃபி பிரியர்னு நான் கேள்விப்பட்டேனே, கரெக்டா? ஆமா, இதெல்லாம் ஃபுல்லா சேகரிக்கிறீங்களா என்ன பத்தி? ஆமா, ஒரு துப்பறியும் நாயா உங்க பின்னாடியே சுத்தி நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அண்ட் உங்களோட பிபி லெவல்ஸ்லாம் எப்படி சார் இருக்கு? ஓகேவா, நார்மலா இருக்கா? இப்ப நார்மலா இருக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஏத்துறது இறக்குறது உங்க கையில தான் இருக்கு. ஏன் கையிலயா சார்? நான் என்ன சார் பண்ணேன்? நீங்க தான் சும்மா சும்மா பெரிய 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 ஸ்டார்ஸ், எக்கச்சக்க ஸ்டார் காஸ்ட் எல்லாம் படத்துல போட்டு டைரக்ட் பண்றீங்க. அப்புறம் நான் என்ன பண்றது உங்க பிபி ஏத்துறதுக்கு? என் பிபி ஏத்துறது இந்த 1 மணி நேரமா? இல்ல கவலையப்படாதீங்க சார், ஸ்மூதா தான் போகும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. சொல்லுங்க, எப்படி எப்ப பார்த்தாலும் பெரிய ஸ்டார் காஸ்டோடய நீங்க வந்து நிறைய படங்கள் பண்றீங்களே, அது ஒரு எப்பவுமே ஒரு டென்ஷனான விஷயம். அது வந்து எக்ஸ்ட்ரீம் கமாண்ட் இருக்கணும் ஓவர் அவங்களுடைய ப்ரொஃபஷன்ல, அவங்களுடைய ஒர்க்ல. அதை நீங்க ரொம்ப அசால்ட்டா அப்படி செஞ்சுட்டு போற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்றோம். இது எப்படி? அதை பத்தி ப்ளீஸ் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அது பழக்கம் தான், சின்ன வயசுல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிகினிங்ல நான் வந்து பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு பண்ணல. ஓகே. நாட்டாமைக்கு அப்புறம் பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்தது. சரி, நீங்க வந்துட்டு நடிகர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாவது உள்ள வந்தீங்களா, இல்ல டைரக்டர் ஆகணும் தான் வந்தீங்களா? நான் நடிகர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டதை விட எங்க அப்பா ஆசைப்பட்டிருக்காரு. அப்பா நான் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்லை, நான் 3 வயசா இருக்கும்போது 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லலாம் எனக்கு நிறைய என்னை வச்சு மேக்கப் எல்லாம் போட்டு ஸ்டுடியோவில் போய் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து வீடு பூரா மாட்டி வச்சிருப்பாரு. இந்த ராசுக்குட்டி படத்துல வரும் ஒரு லைனா. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபேமிலி ஃபோட்டோஸ். அப்போல்லாம் வந்து ஒரு வீட்டு ஹால்குள்ளே போனீங்கன்னா அன்னைக்கு ஃபுல் லைனாக ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சைடு பூரா என் ஃபோட்டோஸ் தான் இருந்திருக்கும். ஒருவேளை அது அவருடைய ஆசை. எனக்கு ஆசைன்றதெல்லாம் நடிப்பு ஆசை எல்லாம் கிடையாது. நான் வந்தது வந்து நான் டைரக்ஷனுக்கு தான் வந்தேன். சரி, இப்போ அப்படியே அந்த டைரக்டிங்ல இருந்து திடீர்னு நீங்க ஒரு கோரியோகிராஃபரா மாறிட்டீங்க லிங்கா படத்துக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேனே. பிரபு மாஸ்டர் என்ன கோரியோகிராஃப் பண்றாரு? இனிமே நான் கேசர் சார் பாடல்களுக்கு மட்டும்தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமே, அசைவுகளுக்கு மட்டும்தான் ஆடுவேன்னு சொன்னாங்க சின்ஹா. அவங்களுக்கு நீங்க டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லல. ஆக்சுவலா அந்த சாங் வந்து என்னோட சாங். படம் பூரா வந்து ஒரு மாண்டேஜஸ் மாதிரி வரும். டேம் கட்டுறது, இவங்க ஒர்க் பண்ணுறது, அவங்க பண்ணுறது, இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் நகாஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் டேம் கட்டும்போது. ஸோ அது மட்டும் காமிக்காமல் ஜாலியாகவும் இருந்தாங்கன்னு காமிக்கிறதுக்கு தான் அந்த பொங்கல் கொண்டாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது, சரி மழை பெய்யும் இல்லையா, ஒரு சீசன்லேயும் மழை பெய்யும். அந்த சீசனில்
இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை சும்மா உட்காந்துருக்காங்களா, அது மாதிரி காமிக்கிறதுக்காக ஒரு போர்ஷன் எடுத்தோம். எல்லாருமே உண்மையாகவே மழை வந்துச்சு அங்கே. அவங்க எல்லாரும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எல்லாம் அந்த யானைக்கு கீழே, அந்த குடிசைக்கு கீழே, அந்த பில்டிங் கீழே அப்படியெல்லாம் நின்றுருந்தாங்க. அதெல்லாம் ஷூட் பண்ணேன். பட் அது போடும்போது போர் அடிச்சது. சரி வேணாம், இது வந்து போடக்கூடாது, மழையிலையும் என்ன இவங்க கூத்தடிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஜாலியாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சோனாட்சிகிட்ட முன்னால் கேட்டேன். டுமாரோ ஐம் கோயிங் டு டேக் மூமெண்ட் ஆஃப் யோர்ஸ். நோ 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 தட்ஸ் ஐ டோன்ட் நோ அப்படின்னா. பிரபுதேவ படம் எத்தனை படம் நீங்கள் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவன் டான்ஸ் அது தெரியும், சொல்லி கொடுத்தா ஆடுவேன், நான் சொல்லித்தரேன் வான்னு சொல்லிட்டு சும்மா நான் மறுநாள் வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டேன். போட்டு மியூசிக் போடுறான்னு சொல்லிட்டு நான் பாட்டு டான்ஸ் ஆடி காமிச்சிட்டேன். ஒரே வாட்டி தான் ஆடி காமிச்சேன். அவங்களுக்கு அந்த பிரபுதேவ மூமெண்ட் வச்ச உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே பத்திக்கிச்சு, அப்படியே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா இருக்கே. அப்போ உங்களுக்குள்ள ஒரு டான்சர் புதைஞ்சிருக்காரு பாருங்க. பிரபு மாஸ்டர் ஸ்டெப்பை நீங்க போட்டு காட்டி அவங்களுக்கு பிரபு மாஸ்டர் ஞாபகம் வந்து அப்படி ஆடி இருக்காங்க. பிரபு மாஸ்டர் ஸ்டெப் போட்டோம்னா பிரபு மாஸ்டரோட ஃபேனு, பிரபுதேவோட ஃபேன். அவனோட டான்ஸுக்கு யாருமே ஃபேனா இல்லாமல் இருக்க முடியாது. கரெக்ட். ஏன்னா பிரபு நான் இவ்வளோ வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நான் சுந்தர மாஸ்டர் வந்து நான் ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது சுந்தர மாஸ்டர் வந்து ஒர்க் பண்ணுவார். அவரை பார்க்குறதுக்காக போகும்போது டிவிக்கு முன்னாடி உட்காந்து எப்போ பார்த்தாலும் இப்படியே பார்த்துட்டு இருப்பான். ரெண்டாவது பையனா அது அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு டான்ஸுக்கு. முதல் பையன் அப்போவே இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தார். ரெண்டாவது பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டிவிக்கு முன்னாடியே அந்த மைக்கேல் ஜாக்சன் சாங்கை போட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். காலம்பரை 9 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே. அப்புறம் இவ்வளோ பெரிய மாஸ்டர் ஆகி இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகி. சரி, இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறது வந்து உங்களுடைய அசிஸ்டன்ஸ் பற்றி அண்ட் உங்களுடைய ஃபேமிலி பற்றி. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கேஎஸ்ஆர் சார் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட தொடர்ந்து பேச போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதனால் சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை விஜய் சாந்தி பில்டர்ஸ், கோ பிரசன்டட் பை ரன் இண்டியா டிஎம்டி கம்பிகள் மற்றும் ஆதித்யராம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை விஜய் சாந்தி பில்டர்ஸ், கோ பிரசன்டட் பை ரன் இண்டியா டிஎம்டி கம்பிகள் மற்றும் ஆதித்யராம் குரூப். என் கூட திரு கேஎஸ்ஆர் அவர்கள் இருக்காங்க. சார், நீங்க வந்து லிங்கா படத்துல வந்து பயங்கரமான ஒரு படம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அஃப்கோர்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் ஆன எங்கள் எல்லாருக்குமே வந்து அது ஒரு திருவிழாவாக இருந்தது. அண்ட் வந்து அவருடைய பர்த்டே அன்னைக்கு வேற ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 1 o'clock ஷோ முடிச்சு வெளியில் வந்து தார தப்பட்டையோட வந்து இந்த ஹாப்பி பர்த்டே தலைவா பாட்டெல்லாம் பாடினோம். அதை பார்த்தோம்ல, அதாவது தியேட்டருக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மழையில் கொட்டுற மழையில் அதை பார்த்ததுக்கே அந்த ஹாப்பி ஆயிடுச்சு சார். படம் கண்டிப்பாக படம் வந்து அப்படிதான் இருக்க போது, அப்படி இருக்க போது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருந்தோம். பட் இதில் எங்களுக்கு விஜய் டிவியில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது அதுக்கு நடுவில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் விஜய் டிவியில் இருக்கிற ஒரு பாப்புலரான ஃபேஸ் வந்து லிங்கா படத்தில் நடிச்சிருக்காங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் அவர் வந்துட்டு he had so many good things to tell about you. And I think அவருடைய பைட்டு நம்ம பார்த்துலாம் நினைக்கிறேன். வீடியோ பைட் ப்ளீஸ். எனக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பம்பர் லாட்ரி அப்படின்னு சொல்லணும்னா வந்துட்டு லிங்கா படம். லிங்கா படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லணும். திரு மரியாதைக்குரிய கேஎஸ் ரவிக்குமார் சார் அவர்கள். அவர் திடுப்புன்னு ஒரு நாள் அவர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, இந்த மாதிரி வந்து சார் வந்துட்டு உங்கள்கிட்ட பேச சொன்னார், இந்த மாதிரி லிங்கான ஒரு படம், நீங்கள் வர முடியும் ஆஃபீஸ்க்கு வந்து பேச முடியுமானார். சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போன உடனே டபுள் த ஆச்சரியம். என்னென்னா, லிங்கான்னு ஒரு படம், அந்த லிங்கா படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் ஹீரோ. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் பாலாஜி நமக்கு கிட்ட சான்ஸ் கேட்டால் அந்த படத்தில் ஏதோ ஒரு ரோல் கொடுத்துருக்கலாம். ரஜினி சாருடைய ஃப்ரெண்டாக அந்த படத்தில் வந்து சந்தானா சார் இருக்காங்க, கர்ணா இருக்கார், குண்டு பாலாஜி இருக்கார், கூடயே நான் இருக்கேன் அப்படின்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னொரு பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் முதல் நாளாக அவரோடு நடிக்கும்போது பர்டிகுலர் சீன் நம்ம சொன்ன அந்த சட்டையை கிழிச்சிட்டு வர சீனு, நான் மென்டல் ஆகிடுவேன் அந்த சீன். அதை வந்து ரவிக்குமார் சார் எனக்கு நடிச்சு காமிச்சார். டே இப்படி பண்ணுறா, இது நல்லா இருக்கும்டா அப்படின்னாரு. சரி சார், ஓகே சார், பண்ணுறேன் சார் அப்படின்னு பண்ணி முடித்த உடனே அந்த இடத்துல வந்து மானிட்டரை பார்த்துட்டு உடனே ஓடியாந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஓடியாந்து, இந்த சீன் பர்டிகுலராக உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் சார் முன்னாடியே சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து பாலாஜிக்கு அங்கீகாரத்தை கொடுத்த இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி, அதாவது வந்து நித்யாவாகட்டும், போஷிகாகட்டும், நான் ஆகட்டும், எல்லாருமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். எப்படி உங்களுக்கு வந்துட்டு நான் எந்த விதத்தில் நான் இதை வந்து உங்களுக்கு இது பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. நீங்கள் வந்து
எங்கள் அப்பா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் எங்கள் அப்பா என் கூட இல்லை. இப்போ இந்த இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட இதே காஃபி வித் டிடியில் அந்த செட்டில் ஏதோ ஒரு மூலையில் எங்கள் அப்பா என்ன பிளஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். எப்படி சார் சரியான அருந்த வாலாச்சு எப்படி இப்போ வந்து ரொம்ப இமோஷனலாக பேசி நம்ம மூவ் பண்ணுறாரு. பட் நிஜமா அருந்த வாலாச்சு எப்படி ஒரு வச்சு ஷூட்டிங் பண்ணீங்க? சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு டீச்சர்கிட்ட போகும்போது அந்த டீச்சருடைய பழக்க வழக்கங்கள் வந்துடும்ல, அது மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்ப லைட்டா நாங்க ஏதாவது கேட்டா அழுக வந்துருவோம் உங்களுக்கு. இல்ல அப்படி இல்ல, எமோஷன் யாருக்கு கோவம் ஜாஸ்தி வருமோ அங்கதான் வந்து உணர்ச்சி வசப்படுவாங்க. குணம் இருக்கு. ஆமா, உணர்ச்சி வசப்படுவாங்க, சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து ரொம்ப எமோஷனல். தட்ஸ் நைஸ். ஓகே, பட் இப்போ நான் வந்து உங்களுக்காக என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கிஃப்ட்டை நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துக்கிட்டவா ப்ளீஸ்? அதை நீங்கள் பிரித்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுவீங்களா? சரி. உங்களோட 3 பியூட்டிஃபுல் டாட்டர்ஸ்க்கு வந்து பியூட்டிஃபுல்லான துப்பட்டாஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்கள். அண்ட் ஸ்பெஷலி ஓவன் துப்பட்டாஸ் இது. ஸோ ப்ளீஸ் இதை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து உங்களை ஹாப்பி பண்ணுறதை விட ஐம் ஷூர் உங்களுக்கு உங்கள் டாட்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லை? அண்ட் அவங்கள பற்றி ப்ளீஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டாட்டர் ஜனனி. ஓகே. ரீசென்ட்லி got married in 2012 May. இப்போ வந்து 2014 May 13th வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தை. எனக்கு பேத்தி வந்துருச்சு. இதில் என்னன்னா செகண்ட் டாட்டர் வந்து மாலிகா, ஷி இஸ் டூயிங் ஹர் ஃபைனல் இயர் MBA. தேர்ட் டாட்டர் வந்து ஷி இஸ் டூயிங் ஹர் 11th, that is +1. நான் உங்களை ரொம்ப குட்டியா பார்த்தேன். அந்த ஸ்வீட்டிக்காக தான் மெயினா அவங்க ஃபர்ஸ்ட் பிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிச்ச 2 பேரும் பிக் பண்ணணும், ஜனனி அண்ட் மாலிகா. 3வது ஆள் தான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஜஸ்வந்தி தான் அவங்க பேரு. ஓகே, ஜஸ்வந்தி தான் பிக். இதில் ஒரு கோயின்சிடன்ஸ் இருக்கு. ஜஸ்வந்தி பிறந்த மறுநாள் தான் படையப்பா பூஜை போட்டோம். பூஜை முடிச்சுட்டு அப்படியே ஏர்போர்ட் போகிறோம், அப்படியே மைசூர் போகிறோம். அங்கே அடுத்த நாள்லேருந்து இங்கே ஷூட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டே, சும்மா அந்த தேங்காய் உடைக்கிற மாதிரி. அப்புறம் மறுநாள் ஏன்னா செகண்ட் டே ஷூட்டிங் வைக்கணும் எப்பவுமே, அது ஒரு சென்டிமெண்ட். ஸோ செகண்ட் டே ஷூட்டிங் இன் மைசூர் கிளைமேக்ஸ். அதனால் வந்து இங்கே பூஜை போடுறது, அந்த ப்ரிப்பரேஷன், அங்கே போய் அங்கே என்ன ப்ரிப்பரேஷன் அங்கே ஆரம்பிச்சாச்சு, இங்கேருந்து ட்ராவலிங் அது இதெல்லாம் இருக்கும்போது முன்னால் குழந்தை பிறந்தா. சார் மிட் நைட்டு போய் குழந்தை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ஒரே வாட்டி வந்து பார்த்துட்டு மறுநாள் காலம்பரை வந்து பூஜை அட்டன் பண்ணிட்டு அப்படியே மைசூர் போயிட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் கிட்டத்தட்ட 33 days கழிச்சு தான் வந்து பார்த்தேன். அதனால தான் ரஜினி சார் எப்போ பார்த்தாலும் ஜஸ்வந்தி பார்த்தா படையம்மான்னு கூப்பிடுவார். படையப்பாக்கு முன்னால் பிறந்த நாள். ஆமாம், அஃப்கோர்ஸ். அதுக்கு அப்புறம் வந்து ஜக்குபாயின்னு ஒரு படம் பண்ணுறோம், அது கேன்சல் ஆகுது. ராணான்னு ஒரு படம் பண்ணுறோம், அது கேன்சல் ஆகுது. கோச்சரியான்னு ஒரு படம் பண்ணுறோம், அதில் ஐம் நாட் டைரக்டிங், கதை திரைக்கதை வசனம் தான். ஸோ இப்படியெல்லாம் பண்ணாலும் அடுத்தது டைரக்ஷன் பண்ணுற இது வந்து May 2 பூஜை போடுறோம். May 13th எனக்கு வந்து பேத்தி பிறக்கிறாங்க. அதே ஷெட்யூலில். ஸோ அவளையும் நான் வந்து பார்க்க முடியல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சு 33 days 40 days கழிச்சு தான் அப்புறம் வந்து நான் பார்த்தேன். ஏங்க அங்கேருந்து வர்றது. ஸோ இந்த 2 பிரின்சஸ் கிட்ட ஏதோ மேட்டர் இருக்கு. சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் இவங்கெல்லாம் பிறகுறாங்கன்னா பாருங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஸ்பெஷல் ஸ்டார் நினைக்கிறேன் அவங்க 2 பேரும். நீங்க வேற இப்போ சொல்லிட்டீங்க உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்குன்னு. இன்னும் சரி இப்படி திடீர்னு தாத்தா ஆயிட்டீங்களே, எங்களால உங்களை அப்படி இமேஜினே பண்ண முடியலையே. ஒரு யங் மேன், அதாவது சோப்பி மேனாக தான் எங்களை அவங்கள. ஆனால் ரஜினி சார் வந்து எனக்கு முன்னாடி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா ஆயிட்டார். அப்படியா? பாத்தீங்களா அவர் எங்க போறாருன்னு. ஸோ ஏஜ்ங்கிறது வேற, இமேஜ் தான் முக்கியம். ஓ, ஏஜ்ங்கிறது வேற, இமேஜ் தான் முக்கியம். சரி, அப்ப அடுத்த கிஃப்ட்டும் பிரிச்சு பாருங்க. 3 கேர்ள்ஸ்க்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கிராண்ட் டாட்டருக்கு வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் பெருசானா அவங்க என்ன கழுவி ஊதவா இந்த எபிசோட இந்த யூடியூப்ல அப்ப பார்த்துட்டு. அதனால அந்த குட்டி பிரின்சஸ்க்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அவங்க கொடுத்துருங்க என்னோட சார்பா. பின்ன நானே எடுத்துட்டு போக முடியாது. இல்ல சார், கண்டிப்பா அவங்க கொடுத்துருங்க எங்களுடைய சார்பா அப்படின்னு சொன்னேன். நீங்க எடுத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒரு நல்ல இவ்வளவு பெரிய சாட்சியோட கொடுக்குறீங்க, நான் எப்படி? சரி, ஓகே. இந்த சர்ப்ரைஸை தொடர்ந்து உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு ரொம்ப லவ்விங்கான ஒரு டைரக்டர் அப்படின்னு தான் நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கோம். உங்களை பத்தி நாங்க விசாரிச்சோம். எல்லாரும் வந்து நான் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர்னா எனக்கு ரொம்ப உயிர், அப்படிதான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க.
அதனால ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹீரோயின் வந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க ஒரு லைன்ல உங்க கூட பேசி ஆகணும், உங்களை பத்தி ஒரு 4 விஷயம் நல்லதா பேசி ஆகணும். ஸோ நீங்களே ஹாய் சொல்லி அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா ப்ளீஸ்? ஹாய் மேம், வணக்கம். ஹாய்மா, வணக்கம். Thank you so much for being in my show, ma'am. But நான் உங்க பேர் சொல்ல முடியாது. சார் கண்டுபிடிக்கிறாரான்னு பார்க்கலாம். சார், இன்னும் உங்க சிரிப்பு வச்சு கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கே சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். I am so happy that you are in the show. சார் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆக்டிங் பண்றாரு. சும்மா பேச்சு கொடுத்து எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமானே? இல்ல. ஐயோ தப்பான பேர் சொல்லாதீங்க சார். அப்புறம் பிரச்சனை ஆயிடும். க்ளூ கொடுக்கட்டுமா? ப்ளீஸ் கொடுங்க மேடம். ராமோஜி ஸ்டுடியோஸ்ல நீங்க ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு ஹீரோயின் வந்தது இல்லையா? ஒரு ஹீரோயின் இல்லையே, டெய்லி நிறைய ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்களே. சரி, ஒரு நார்த் இந்தியாலயும் ஃபேமஸா இருக்கிற ஒரு ஹீரோயின். இப்ப கண்டுபிடிக்கிறீங்களா பாப்போம். ஜெயபிரதா மேடம். எஸ். ஜெயபிரதா மேம் தான் இவ்வளவு நேரமா உங்களோட பேசிட்டு இருக்காங்க. வணக்கம். எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா நார்த் ஐயோ தசாவதாரம். ஆமா தசாவதாரம். இப்ப ரஜினி சார் வந்தோடனே அவரு அப்படியே ஓடுறாரு இவங்களை பாக்குறதுக்கு. அவங்க கிட்ட பேசுறேன் முதல்ல, அப்புறமா அவங்கள பத்தி பேசுவோம். ஓகே, ஆமா அவங்க கிட்ட பேசலாம். மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் thank you so much. என்னோட நிகழ்ச்சிக்கு நீங்க பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ சார் பத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லுங்க, எங்களோட ஷேர் பண்ணுங்க ஜெயபிரதா மேம் ப்ளீஸ். ரவி சார் பத்தி சொல்லணும்னா 5 நிமிஷம் பத்தாது. என்ன, பிகாஸ் இஸ் a very very tall personality. ஓகே, அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ரவி சார்னா ஒன் ஆஃப் த டாப் டைரக்டர்ஸ்ல he is the third. He is the stylish director. இவ்வளவு மெகா படம் ஆமா இந்த மாதிரி 6 monthsக்குள்ள எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்க? அது கேக்கு. ஜெயபிரதா மேம், நீங்க அங்க செட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறமா ரஜினி சார் ஒன்னு சொன்னாரு உங்களை பத்தி. ரஜினி சார் ஞானம், you know, I was the moment நான் வந்து செட்ல வந்ததுக்கு அப்புறமா லிங்கா செட்ல I was recalling நெனட்டாலி நிக்கும். அதே மாதிரி ரஜினி சார் வந்து நெனட்டாலி நிக்கும்ல எப்படி இருக்காங்களோ அதோட ஹேண்ட்ஸமா, யூனோ, லைக் அந்த செட்ல அந்த ஷாட் எடுக்கும்போது எனக்கு இந்த so many years we traveled. ஓகே, எத்தனோ வருஷம் டிராவல் பண்ணிருக்கோம் நாங்க. பட் I have seen the same Rajnikant sir, same affection, same love and same personality. கிட்டத்தட்ட இதே மேம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அவர் சொன்னாரு. நீங்க போனதுக்கு அப்புறமா எத்தனை வருஷம் நாங்க டிராவல் பண்ணிருக்கோம் இது பண்ண, ஆனா இப்ப பாக்குறதுக்கும் சின்ன பொண்ணு மாதிரியே இருக்காங்களே அவங்க அப்படின்னு. That's such a lovely compliment. It's a great compliment. You made my evening, Ravi sir. Thank you. All right. And you know something, I must congratulate you. ரெண்டு ரஜினி சாரோட நீங்க அந்த கேரக்டர்ஸ், how to live a human being, எப்படி வாழணும் அப்புறம் இந்த மெசேஜ் நீங்க இந்த லிங்காவோட கொடுத்துருக்கீங்க. But I really appreciate you and we love you so much. Thank you very so much much ma'am. Thank you very very much. எவ்வளவு ஸ்வீட்டா வெயிட் பண்ணாங்க தெரியுமா சார் உங்களுக்கு? இல்ல நானு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வந்து இங்க சென்னையில இருந்து யாரோ பேசுவாங்க அப்படின்னா நம்மளோட பழகினவங்க யாரோ பேசினேன், யாரோ ஒன்று நான் குஷ்புன்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட். வணக்கம் ஹாய் அப்படின்னும் போது கிரேட் ஆர்டிஸ்ட். நான் வந்து சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து பைத்தியமா இருப்பேன் இந்த ஹீரோயின் எல்லாம் பார்த்து. அவங்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க நிறைய சொல்லிட்டாங்க, ஸோ நீங்க அவங்கள பத்தி ஏதாவது why don't you share one line பண்ணும்போது நான் அப்படியே ஷார்ட் சொல்ற வரைக்கும் நான் வந்து அந்த படத்துக்கு இந்த சீன்ல இந்த ஷார்ட்ல இதுதான் என்ன பண்ணணுன்றது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பேன். லைட்டிங் கேப் இருக்கும்ல, அப்போ அப்படி இந்த மாதிரி உட்காந்துட்டு அந்த சீன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே டக்குன்னு அப்படி பார்க்குறேன்னு வச்சுங்களேன், எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகும். நினைத்தால் இனிக்கம்ல அப்படியே தலையாட்டுற ஷாட்டு, அது இது க்யூட்டாக அவங்க அந்த மாதிரிலாம் வந்து அதை பார்க்கும்போது அப்போல்லாம் பயங்கர கிரேஸ் அவங்க மேலே. ஏன்னா அப்படியே இவங்களை வந்து நாங்கள் எப்படி ஸ்கூல்லலாம் சொல்லுவோம், செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்காங்கடான்னுவாங்க. மூக்கு வாய் எல்லாமே கரெக்டாக செதுக்கி வச்ச மாதிரி இருக்கணும். அவங்களோட நான் ஒர்க் பண்ணணும்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. வெரி ஸ்வீட் லேடி. ஆனால் பயங்கர பிரெய்னி. ஐயோ பேசினா எந்த டாபிக் வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அவங்க கூட. பயங்கர நம்மளும் கேள்வி கேட்டு அவங்களும் ஆன்சர் பண்ணி ரொம்ப நேரம் பேசுவாங்க. ரஜினி சார் ஓடி வந்துட்டு செட்டு இருந்து ஹாய்னு, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தேன். நைஸ் மெமரிஸ்ல அவங்க கூட பேசணுன்னே அப்படியே மெமரி போகுது. ஸோ அவங்க பேசும்போதே தெரியுது, யூனோ, அவர் வந்து இஸ் பின் சச் அ நைஸ் டிரெக்டர். ஒரு ஹீரோயினுக்கு வந்து டெஃபினட்டாக இவர் மேலே எக்ஸ்ட்ரீம் ரெஸ்பெக்ட் இருக்கு. அண்ட் இவ்வளோ சீனியர் ஹீரோயினுக்கே இவர் மேலே இவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குன்னா அவங்க
ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா ஆர்டிஸ்ட் வந்து யூசுவலா ஹாப்பியா வச்சிருக்காங்க ஃபுல் ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணாங்க உண்மையாகவே அது ஆர்டிஸ்ட்டை நான் அவ்வளோ திட்ட மாட்டேன். ஆமா சார் அதாவது முதல்ல ஒரு 7 படத்து வரைக்கும் ஹீரோயின்ஸ் எல்லாமே எனக்கு என்கிட்ட அரைஞ்சிருக்கு, அந்த அளவுக்கெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அப்போல்லாம் வந்து மதிக்கவே மாட்டாங்க, சின்ன டைரக்டர் தானே, அவங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து என்னமா இவன் அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. எப்போ நான் குஷ்புவோட 8th ஃபிலிம் புருஷ லட்சணம் குஷ்புவோட ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போ வந்து சே ஹீரோயின்ஸ் இவ்வளோ டெடிகேட்டடாக இருப்பாங்களா அந்த படத்துல she was doing a very demanding role கடைசி ஆக்சுவலாக அந்த கோலவழி அம்மா அந்த சாங் எடுக்கும்போது இவங்க சாமி கும்பிட்டு இவங்க உருள்ட்டோம் மற்றவங்களாம் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலைங்க. தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு டே எடுத்து செகண்ட் டே மறுபடியும் காலம்புரை வந்த உடனே மறுபடியும் தண்ணி ஊற்றுறோம், மறுபடியும் போய் உட்காந்து ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு அப்படி உட்காந்துருந்தாங்க. வருஷத்தில் ஷாட்டுக்குன்னா எப்பவுமே டக்குன்னு வந்துடும் குஷ்பு. அப்புறம் வந்து இல்லை சார் அவங்களுக்கு ஜுரம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இப்போ சொல்லவே இல்லை. வந்தவொடனே என்ன ஜுரமானு கை பிடிச்சா கொதிக்குது, என்ன பைத்தியம் மாதிரி சொல்ல மாட்டியா நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு. இல்லை சார் வேணாம் முடிச்சிடலாம், பாவன் சின்ன ப்ரொடியூசரு. ஸோ அந்த மாதிரிலாம் ஹீரோயின்ஸ் பார்த்ததுக்கப்புறமா இனிமே ஹீரோயின்ஸ் எல்லாம் எல்லாருமே தப்பாக நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஃப்ரம் தட் ஃபிலிம் ஆன்வர்ட்ஸ் நான் எந்த ஆர்டிஸ்ட்டுமே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக கோச்சிக்க மாட்டேன். ஏய் என்னடா பண்ணுறீங்க நீங்கள் உன்னை திட்டணுன்னா சும்மா உட்காந்து எப்போ பார்த்தாலும் கால் மேலே கேட்டுட்டு எதாவது ஒன்று வேலையை பாரு சீக்கிரம் அப்படின்னு நான் சொன்னால் இப்போ உனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல, எனக்கு நீங்க சொல்லிட்டு சொல்லும்போதே ஒரு மாதிரி இருக்கே. அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணி. ஏன்னா இவங்களை டைரக்ட் ரெடிமா அடுத்தது அப்படின்னு நான் உன்னை கேட்கும்போது நீ நேச்சுரல் ஆகிடுவேன். ஸோ என்னன்னா யுவர் ஃபேஸ் இஸ் கோயிங் டு பி தேர் ஆன் த செல்லுலாய்ட் ஃபார் எவர். அது வந்து நான் குஷ்பு படத்துலேருந்து தான் அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இனிமே எந்த ஆர்டிஸ்டையும் நம்ம கேமராக்கு முன்னாடி நிற்கிற ஆர்டிஸ்ட்டை டைரெக்டாக திட்டக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவு பண்ணி டைரெக்டாக திட்டதில்லை வேற மாதிரி. இந்த டைரக்டரோட டைரக்ட் பயங்கரமா இருக்கு, இன்டைரக்டும் பயங்கரமா இருக்கு. ஆர்டிஸ்ட பத்தி பேசிட்டோம், பட் நீங்க உங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறதுக்கா உங்ககிட்ட அசிஸ்டன்ட் அந்த இப்போ டைரக்டரான ஒரு டைரக்டர் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ரொம்ப பிஸியான ஒருத்தர் சேரனா இல்ல எதுக்கு இந்த சர்ப்ரைஸ்லாம் பிளான் பண்றோம் நம்ம தெரியாம தான் கேக்குறேன். ஏன் இதெல்லாம் பிளான் பண்றேன் நீ? இன்னைக்கு பெரிய டைரக்டரா இருக்காரு, நிறைய சக்சஸ்ஃபுல் டைரக்டர்லாம் கொடுத்துருக்காரு. என்கிட்ட இருக்க அசிஸ்டன்ஸ் நினைச்சு பார்த்தேன். ஏன்னா ஒருத்தர் கன்னடத்துல கொடுத்துட்டு இருக்கான், இங்க தமிழ்ல கொடுத்தவன் இவன் தான் தெரிஞ்சிச்சு. கூப்பிடலாம் நினைக்கிறேன். இதுக்கு மேல சர்ப்ரைஸ் நீங்க இந்த பெரிய சேர் போடும்போதே தெரியும் இன்னொருத்தர் வர போறாரு. என்ன சொல்லணும். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் சேரன் அவர்கள். சரி ஏன் சார் இவ்ளோ பயம்? பயம் இல்லை, மரியாதை. என்கிட்ட ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக பயம் இருக்கணும், இருந்து தான் ஆகணும் இல்லையா? அது அப்போ ஓகே. அதுக்கப்புறமா பயம்ன்றது கிடையாது. எந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் டைரக்டர் ஆனவங்க என்கிட்ட போனவங்களுக்கெல்லாம் அந்த மரியாதை மட்டும் இருக்கும். பட் என்கிட்ட நான் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு உங்க ஏடிஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி சார் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கேன். ஓகே சாரை பற்றி ஒரு 4 வார்த்தை நச்சுன்னு சொல்லுங்க சார், எங்களுக்கு தெரியாத விஷயம் மாதிரி. 4 வார்த்தை சார் நீங்க இவ்வளோ டென்ஸ்டா இருந்து நான் எந்த இன்டர்வியூவில் பார்த்தது இல்லையே. நான் பொதுவாக வெளியில் வந்து நிறையா விஷயங்கள் பயப்படாமல் எல்லாத்தையுமே பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி நேர்மையாக இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்னும் சார் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபோன் வந்தால் கூட நான் எந்திரிச்சிருவேன், இல்லை உதற ஆரம்பிச்சிடும். அந்த ஃபோனை வைக்கிற வரைக்கும் ஒரு படபடப்பு வந்துடும். அது வந்து என்னென்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட இடம், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த மனிதர். அது குரு அப்படின்னு சொல்கிறதுக்கான உண்மையான பக்தி. அது வந்து மரியாதையும் தாண்டி பக்தி. அது என்னென்னா அவ்வளவு எங்களை வந்து கரெக்டாக வச்சுருந்தார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றவங்க இப்படி இருந்தால் தான் முன்னேற முடியும். எல்லார்ட்டையும் அவர் ஜாலியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் நல்லாவே பேச மாட்டார். கேப்டன்னா கேப்டன் அப்படி தான் இருப்பார். அது எங்களுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் கோபம் கூட வரும். என்ன சார் சிரிக்க மாட்டேன்றாரு. அதுக்கு காரணம் வந்து அப்போ தெரியலை எங்களுக்கு. நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்து நான் படம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவர் ஏன் அப்படி இருந்தார். அவர் அப்படி இருந்ததுனால தான் என்னால் டைரக்டர் ஆக முடியும். ஏன்னா ஃபோக்கஸ் ஒரு இடத்துல இல்லைன்னா, ஒரு அசிஸ்டண்ட்டோட ஃபோக்கஸ் மாறிச்சுன்னா எல்லாமே போயிடும், அவன் லைஃப் போயிடும். அவனை வந்து சரியாக நடத்தி லைஃப் போகிறதுன்றதை விட அந்த படத்தினுடைய லைஃப் போயிடும். சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இந்த சீன் எடுக்கிறோம். இந்த சீனில் ஒரு போர்ஷன் வந்து பேலஸ் எக்ஸ்டீரியரில் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி கிளம்புற இடம் வந்து வேற ஒரு இடத்துல எடுக்கிறோம். அந்த பேலஸ்லேருந்து எக்ஸ்டீரியர்னா இது இன்டீரியரில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்டீரியர் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு எடுக்கிறோன்னு வச்சுங்க, இல்லை 4 மாதம் கழிச்சு எடுக்கிறோம். அங்கே வேற ட்ரெஸ் கொடுத்தானா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி எவ்வளோ இது நான் சொல்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ அவன் வந்து ஃபோக்கஸாக இருந்தால் தான், இல்லைன்னா அவனுடைய லைஃப் மட்டும் இல்லை, படத்தோட லைஃப் செல்ஃபிஷ்னஸும் இருக்கு அதுல.
ஆமாம். அப்போ வந்து நிறைய பேருக்கு அசிஸ்டன்ட் வந்து திட்டு அடி உத 3 மாசத்துல வேலை 3 மாசத்துல எல்லாத்தையும் முடிக்கணும். அந்த 3 மாசத்துல படம் முடிச்சு கொடுத்துருவாரு. ஓகே. ஆனா அந்த 3 மாசத்துல என்ன நடக்குன்னே எங்களுக்கு தெரியாத படம் வந்துடும். முடிஞ்சிடும். ஆமா. ஆனா இப்போ வந்து ஆஃப்டர் திஸ் இப்போ எல்லா அசிஸ்டன்ட்டும் எப்படி சார் அதே மாதிரி தான் இருக்காங்களா? அதே மாதிரி அடி வாங்குறாங்களா திட்டு வாங்குறாங்களா இல்ல அவங்களுக்கு மட்டும் பாரம் வச்சதா பாக்குறாங்க அதான் தெரிஞ்சு இல்ல இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்னால டைம் கிடைக்குமே ரிலாக்ஸா இருக்காங்களா? இல்லை நான் அதே டயத்தில் தானே பண்ணுறேன். எந்த படம் ஆரம்பித்தாலும் அதே அப்போ பண்ணது முத்து 6 மாதம் தான். ஆஃபீஸ் இப்போ இந்த போகும்போது படம் அவங்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி. இல்லை இப்போ வந்து முன்னாடி மாதிரிலாம் அடிக்கிறதெல்லாம் கிடையாது. திட்டுக்கள் விடுறது நாட் ஓன்லி அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே திட்டுகள் விழுறதெல்லாம் சகஜம். ஏன்னா அது யார் தப்பு பண்ணாலும் திட்டிடுவேன். அது எல்லாமே இன்றைக்கி எல்லாமே இவங்க ஸ்டேஜில் இருக்கவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு கேளுங்க. இப்போல்லாம் வந்து அது கிடையாது. எல்லாம் பைக்கு ஹெல்மெட்டு லேப்டாப்பு வாயில் இங்கிலீஷு இப்படி தானே இருக்காங்க அசிஸ்டன்ட். டேய் அப்படின்னு வர்றதுக்குள்ளே வாட் அந்த மாதிரி வாட்டுன்னு வாங்க. சரி இவங்களெல்லாம் வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அதுவும் திட்டு தான். ஆனா வேற மாதிரி திட்டு. You bloody fool of the nonsense, go get a cup அப்படின்னு நினைக்கிறேன். சரோட கிட்டத்தட்ட 7 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஏடியா? 7 படமா? 10வது படம் நாட்டாமை வரைக்கும். நாட்டாமை இடையில 2-3 சண்டை போட்டு போனானே. ஆமா சண்டை போட்டு போயிட்டாரு. இவர் சண்டை போட்டு போயிட்டாரா? ஒரு வாட்டி நான் போடான்னு சொல்லிட்டேன். ஊர் மரியாதைன்னு நினைக்கிறேன். ஊர் மரியாதை. அது வந்து அதோட ஷெட்யூல் முடியுது. நான் அப்போல்லாம் வந்து ஒரு ஷெட்யூல் ஆரம்பித்தா அந்த ஒரே ஷெட்யூலில் படம் முடிஞ்சிடும். கடைசி 4 நாளில் கிளைமேக்ஸும் பண்ணோம் சாங்கும் பண்ணோம். கிளைமேக்ஸு நைட் எஃபெக்ட், சாங்கு டே எஃபெக்ட். ஸோ நைட்டு பூரா கிளைமேக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல் ரூமுக்கு போய் குளிச்சுட்டு அடுத்த ஒரு 1/2 அன் ஹவரில் வண்டி ரெடியாக இருக்கும். மறுபடியும் சாங்கு. ஸோ நாளைக்கு பேக்கப் பண்ணி எல்லாம் ஊருக்கு போகிறாங்க. இந்த மாதிரி டென்ஷன். டே அண்ட் நைட்டு தூங்கலை அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் நான் யாருமே. அப்போ மியூசிக்னா உடனே சாங் பண்ணோம். சவுண்டுன்னா சாங் விசில் அடிக்கணும். விசில் வந்து எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்க மாட்டோம். முக்கியமான அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க தான் கொடுப்போம். ஸோ இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணால் இவங்ககிட்ட தான் இருக்குது விசில் அடிக்கவே இல்லை. அவன் சவுண்டு போடவே இல்லை, எங்கேயோ இருக்கான் அவன். சரி யாரும் வாய் விசில் வச்சுட்டு தான் பண்ணுறாங்க. உப்புன்னு அடித்தான் பாருங்க, பயங்கர கோவமாக அடித்தான். சரி ஷார்ட் எடுத்து முடிச்சுன்னு வா, உனக்கு விசில் மேலே கோவம் இல்லை, என் மேலே தானே கோவம், போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சிருச்சே, ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அமைச்சிட்டேன். சரி உண்மையாக போயிட்டான், வரவே இல்லை. அதுக்கப்புறம் எடிட்டிங் எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு படம் கழிச்சு அப்புறம் வந்தான். வேற போக்கடா. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான லவ் இருக்கிறது காரணம் நீங்கள் எவ்வளோதான் திட்டினாலும், நான் விசாரிச்சு பார்த்தேன் இப்போ அவங்க சொன்னேன் சார் எவ்வளோ திட்டினாலும் எங்களுக்கு கோவமே வராதுங்க அப்படின்னா. ஏங்க ஏன்னா சம்டைம்ஸ் நாங்கள் சாப்பிடலன்னா எங்களுக்காக சாப்பாடு கூட ஒரு காரில் எடுத்து வைப்பாரு. அவர் திட்டவும் செய்வார், எங்களுக்கு சாப்பாடு நாங்கள் வந்து சம்டைம்ஸ் நிறைய அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ்க்கு வந்து நான் அவங்கள திட்டலன்றதும் தெரியும். அப்படியா? அதான் சொல்ல வந்தேன் நான். அப்படியா? நிறைய நேரத்தில் எங்களை திட்டுறது அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் தப்பு பண்ணியிருப்பாங்க, கரெக்ட் இடத்துக்கு வராமல் இது எங்களுக்கு புரியாத புதிரிலே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. புரியாத புதிரில் வந்து ரகுவரன் சார் ரேகா அவங்க தான் நடிக்கணும். ரேகா வந்து ஒரு 1/2 டேக்கு அப்புறம் தான் வர்றாங்க. அந்த ரேகாவை வந்து ஏன் லேட்டுன்னு கேட்க முடியல. அன்றைக்கி விழுந்துச்சு ஒரு டோஸ். அன்றைக்கி தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம், சம்பளம் கொடுக்கல இன்னத்துக்கு வரீங்க, எங்களை வேலை பார்க்க தானே வரீங்க, வேலை பார்க்க தானே சம்பளம் கரெக்டாக. அவங்க அப்படியே படபடன்னு ஓடி போனாங்க, வேகமாக மேக்கப் போட்டு ரெடின்னு சொல்லுங்கள் சார்ட்டே நாங்கள். ஓகே, நான் சம்பளம் வாங்குறதுனால கரெக்ட் டைமில் நான் இப்போ பிரேக் விட்டுறேன். இல்லைன்னா ஐ திங்க் எனக்கு திட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி சேரன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுக்காக நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர் பை சாந்தி பில்டர்ஸ் கோ பிரசன்டட் பை ரன் இந்தியா டிஎம்டி கம்பிகள் மற்றும் ஆதித்ய ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர் பை விஜய் சாந்தி பில்டர்ஸ் கோ பிரசன்டட் பை ரன் இந்தியா டிஎம்டி கம்பிகள் மற்றும் ஆதித்ய ராம் குரூப். தேங்க்யூ கே சார். தேங்க்யூ வெரி வெரி மச். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி ரிவைண்ட். உங்களோட சில ஃபோட்டோகிராஃப்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறவங்களை பற்றி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லை ஃபோட்டோகிராஃப் எடுத்த அந்த தருணத்தை பற்றி கூட நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த நியூட்டன் ஸ்டீலில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் காஃபி சிம்பிள். ஆக்சுவலாக என்னோட மேனேஜர் தேனப்பன் இருக்கார்ல, அப்புறமா ப்ரொடியூசர் ஆனார். அவருக்கு ஒரு படம் நான் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னது, கமல் சார் நடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுதான் அப்புறமா பஞ்சதந்திரமாக வந்து மாறிச்சு. ஆமாம், முதல்ல வந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அது வந்து
ஒரு கொரிலா மாதிரி ஒரு கெட்டப்லாம் போட்டு ஒரு பண்ணலாம்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறதா முதல்ல பிளான் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து ரஹ்மானை ஃபிக்ஸ் பண்ணோம். ரஹ்மான்கிட்ட ரெக்கார்டிங் போது கம்போசிங் போது எடுத்த ஸ்டில் அது. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு தேனப்பன் வந்து சார் பெரிய பட்ஜெட்லாம் பயமாக இருக்குது சார், முதல் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சின்ன பட்ஜெட்லேயே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தான் அதுக்கு தான் பஞ்சதந்திரம். அது வந்து தேவா போட போதும், ரஹ்மான்லாம் வேண்டாம், லேட் ஆகும் இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுத்த படம் தான் பஞ்சதந்திரம். நைஸ். நெக்ஸ்ட் பிக்சர். இது வந்து மின்சார கண்ணா படத்தினுடைய பூஜை. படையப்பா ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாள்லேயே பூஜை போட்ட படம் அது. அதனால தான் படையப்பாவில் வந்து அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ், மின்சார கண்ணான்னு. அந்த தயாரிப்பாளர் கேஆர்ஜி இப்போ எல்லாம் இறந்துட்டார். அவர் ரொம்ப விருப்பப்பட்டார் அந்த மின்சார கண்ணான்ற டைட்டில்லாம் வைக்கணும். நீ மின்சார கண்ணான்னு டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கதை பண்ணோம். விஜய் போது மின்சார கண்ணா நல்லா சூட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவருக்கு வச்சுட்டோம். அந்த படம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கதை ரெடி பண்ணி இது பண்ணது. அந்த பூஜை வந்து ரஜினி சார் நான் கூப்பிட்ட உடனே அவர் வந்தார், குத்து விளக்கு ஏற்றினார். அந்த ஸ்டில் தான் அது. விஜய் சார் பற்றி சொல்லுங்கள். விஜய் வந்து ஒரு இப்போ ரொம்ப ஒன்றும் தெரியாத பாப்பான்னு ஒன்று இருக்கு, அந்த மாதிரியே இருக்கும் பாப்பா. ஆனால் முற்றும் தெரிந்தவர், எல்லாம் தெரிஞ்சவர், ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்க ஒரு கேரக்டர். லவ்லி கேரக்டர், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஒரு மாதிரி சாஃப்ட் டைப்புன்னு சொல்லலாம். நாங்கள் வந்து இந்த மெட்ராஸ் இந்த சிட்டியில் ஊட்டிலலாம் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை, ரொம்ப அடக்கம் ஒடக்கமாக வந்து சொன்ன டயத்துக்கு வந்து முடிச்சுட்டு எல்லாம் கொடுத்து போனார். அப்புறம் சாங்குக்காக போகிறோம், அந்த ஊதா ஊதா அந்த சாங்கு, உன் பேர் சொல்ல, அந்த 2 சாங்குக்காக நாங்கள் சுவிட்சர்லாந்து அங்கே தான் தெரிஞ்சது ஜாலியான மனுஷன் தான். ஸோ அது எப்போவும் மறக்க மாட்டோம். இல்லை பஸ்ஸில் போகும்போது டெஃபினட்டாக நீ டான்ஸ் ஆடி தான் ஆகணும், பாட்டு பாடி தான் ஆகணும்னு சொன்னோடனே ஓகே சார் இங்கே ஓகே எல்லாம் படம் முடிஞ்சிச்சு இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கூத்தெல்லாம் அடித்து ரொம்ப ஜாலியாக இருந்த டைப்பு. ரொம்ப கூச்ச சுபாவம் ஜாஸ்தி, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன். வெரி குட். அந்த மாதிரி படையப்பா வந்து வாகினியில் மிகப்பெரிய செட்டு, அதில் தான் அந்த செட்டில் தான் அவர் சிவாஜி சாரோட வீடு மாதிரி. அந்த மின்சார கண்ணா சாங்கு இங்கே அதெல்லாம் ஃபுல்லாக அந்த செட்டில் எடுத்தது, ரம்யா கிருஷ்ணன் டான்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த செட்டில் ஒரு நாள் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு ஏதோ பாராட்டிட்டு வா உட்காருங்க அப்படின்ட்டு ஏதோ ஒன்று ரொம்ப ஏதோ சொல்லிட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சிவாஜி சார். ரஜினி சாருக்கு அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோளில் கைப்பட்டார். எவனோ ஸ்டில் எடுத்தான். அவருடைய ஃபர்ஸ்ட் மெமரி உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் இருக்கு? அப்படி பழிச்சு சிவாஜி சார், அபய் சர்மகி, ஜெமினி சார் பண்ண கேரக்டர் இவருக்கு தான் நம்ம முதல்ல பண்ணோம். ஓ ஃபர்ஸ்ட் நீங்கள் கமல் சார் சொன்னால் கமல் சார் நடிச்சு காமிப்பார் அப்படியே சிவாஜி சார் மாதிரி. என்ன சண்முகி அப்படின்னு தானே ஜெமினி சார் பார்த்துருக்கீங்க. சண்முகி அப்படின்றத சிவாஜி சார் பண்ணுற மாதிரி இவர் நடிச்சு காமிப்பார். சார் கண்டிப்பாக சிவாஜி சார் ஆப்டர் வேறு யாரை வேணாம்னு சொல்லிட்டு சிவாஜி சார் தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ ஒரு வாட்டி மீட் பண்ணி அந்த ஃபுல் கதையை சொல்லியிருக்கோம். டேய் என்னடா இது அவரு ஆனால் சும்மா சொன்னார், இது வந்து எனக்கு எப்படா சூட் ஆகும், நான் ஆம்பளை எப்படா நான் லவ் பண்ண முடியும் அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியாத ஆம்பளை என்ன அப்படின்னு, இருந்தாலும் ஜனங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னாரு. இதுக்கெல்லாம் கரெக்டான ஆளை ஒருத்தர் இருக்கேன்டா ஜெமினின்னு, அவன் தான் கரெக்டுன்னு அப்பவே சொல்லிட்டு. ஆனால் அவர் பண்ண முடியாமல் போனதுக்கப்புறம் நாங்கள் ஜெமினி சாரை அப்ரோச் பண்ணதுக்கு இவர் தான் சொன்னது. அவன் தான்டா லவ் மன்னன், காதல் மன்னன், காதல் இளவரசனா இருந்தாலும் சரி காதல் இளவரசியா இருந்தாலும் சரி அவன் லவ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் அதான் முதல் அனுபவம். அதுக்கப்புறம் தான் படையப்பாவில் மீட் பண்ணது. நிறைய இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட. நெக்ஸ்ட் பிக்சர். இது வந்து வரலாறு. அஜித் வந்து வரலாறு படத்தில் வந்து அப்போது ஒரு பிரச்சனை, அவர் இந்த படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு டேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து இவர் அடுத்த படம் கமிட்மெண்ட் ஆகிடுச்சு, அதையும் போயாகணும். இப்போ வந்து கேட்குறாரு, சார் என்ன சார் நம்ம டேட் கொடுக்கும்போதெல்லாம் இவங்க விட்டுட்டாங்க, இப்போ அர்ஜென்ட்டாக டேட் கொடுக்க சொன்னால் என்ன பண்ணுறதுன்னா நான் ஒன்றும் பேசவே முடியலன்ட்டேன். சரி எவ்வளோ நாள் சார் பேலன்ஸ் இருக்குன்னா, வெறும் கிளைமேக்ஸ் மட்டும் தான். கிளைமேக்ஸ் மட்டும் தானே சார்? ஓகே சார் 1 வீக் இருக்குது சார் அப்படின்னு. ஐயோ அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் 1 வீக் பத்தாது, மினிமம் 15 days வேணும். 15 days தானே சார், 7 days இருக்குல்ல, டே நைட் ஒர்க் பண்ணுவோன்னா. டே நைட் ஒர்க் பண்ணால் எப்படி, வேறு வழியே இல்லை சார், நான் டே நைட் ஒர்க் பண்ணேன், உங்களால் முடியுமா அப்படின்னா, நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணேன். நம்ப மாட்டீங்க, நான் அஜித் அண்ட் கனல் கண்ணன் ஒரு மாஸ்டர் இருக்கானே, நாங்கள் 3 பேரும் வந்து 7 days டே அண்ட் நைட் லிட்ரலி, அதாவது பகல் பூரா நாங்கள் சீன் பண்ணுவேன்.
அதாவது கனல் கண்ணை வந்து அதே டேட்டில் வந்து ஹைதராபாத்தில் டேயில் வந்து ஷூட்டிங்க்கு ஒரு தெலுங்கு படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ஃபைட்டு. அவன் டேயில் அங்கே ஃபைட் பண்ணிவிட்டு ஃபைட் மாஸ்டராக இருந்துட்டு அங்கேருந்து 6 o'clock ஃப்ளைட்டை பிடிச்சி அவன் ஈவினிங் வருவான். இங்கே வந்து நைட் பண்ணிட்டு மார்னிங் 6 o'clock ஃப்ளைட் அங்கே போவான். ஸோ இந்த மாதிரி 7 days அவன். இவர் வந்து அஜித் வந்து ஃபுல்லாக காலம்பரை வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு, சார் நான் போய் பாத்ரூம் போயிட்டு பதேசிட்டு அது 2 வீட்டுக்கு போய் பக்கத்தில் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுவார். நானே அதே மாதிரி போய் குளிச்சுட்டு வருவேன். இப்படியே 7 days விடாமல் பண்ணது தான் அந்த வரலாறு. அந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு வரலாறு இருக்கே அந்த கிளைமேக்ஸ். இல்லை, அது ஒரு ஆர்டிஸ்டினுடைய டெடிகேஷன் வேணும். அது ஒர்க்மேன்ஷிப் அந்த பட் ஹியூமன்லி எப்படி பாசிபிள்? ஐ திங்க் அது வந்து தாண்டி அது முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெரி வேணும். அதாவது அந்த நேரத்தில் என்ன பண்ண உட்காந்து அப்படி சாஞ்சு என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கும். நான் உட்காரவே மாட்டேன். பல் தேய்க்கும் போதெல்லாம் தூங்கியிருக்கேன் நான். இப்படி கை வச்சுட்டு இப்படி பல் தேய்ப்போம்ல இந்த வாஷ் பேஷனில், அப்படியே தூங்கிடலாம். வாஷ் பேஷனில் தான் வந்திருக்கேன். என்ன பண்ணுறது? அது வந்து அது அது ஒரு வெறி இருக்கும், முடிக்கணும் அது பண்ணணும். சரி, நமக்கு அந்த வெறி இருக்கலாம். ஃபேஸை காமிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த வெறி இருக்குது, வேறு வழி இல்லை. அது அந்த மாதிரி பீரியட்லலாம் அப்படி ஜாலியாக இருந்த ஃபோட்டோ தான் அது. யூ கேனாட் ஃபர்கெட் ரியலி. அதாவது ஆட்சி வந்து அழுகுறாங்க. நாகேஷ் சார் அழுவ வந்தது தொடச்சிக்கிட்டாரு. தொடச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது வந்து தசாவதாரம் படம் ப்ரிவ்யூ பார்த்துட்டு வெளியில் எடுத்துக்கிட்ட ஸ்டில் அது. அது அப்படி அழுகுறாங்க அந்த படம் பார்த்துட்டு. எப்படிப்பா பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணீங்கன்ட்டு. நாகேஷ் சார் அதில் வேறு நடிச்சிருக்காரு. அவர் தான் அது நாகேஷ் சார் நடித்த அந்த லாஸ்ட் ஃபிலிம் அது. அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த கேரக்டர். அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது? நாகேஷ் சார் பற்றி நிறைய இருக்குது. நான் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அப்படியெல்லாம் அவர் கூட போயிட்டு இருக்கும்போது நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு தடவை நான் சாக போகும்போது அவர் சுத்திவேல்னு ஒருத்தர் காப்பாற்றினார் என்ன. அந்த மாதிரிலாம், அதாவது நான் சாக போகும்போதுன்னா தெரியாமல் கோதாவரி ரிவரில் இப்படி இருக்கும், வாட்டர் இப்படி போயிட்டுருக்கோம். நாங்கள் இங்கே ஏறி குளிக்கிறோம். 1, 2, 3 போயிட்டுருக்கேன் நான். போயிட்டுருக்கேன் அடிச்சு கோதாவரி ரிவர் பெட்டில். எனக்கு கூட வந்து குளிக்க வந்தார் சுத்திவேல்னு ஒருத்தர். அவருக்கு நீச்சல் தெரியாது. ஏன் பாபு ஏன் பாபு ஏன் பாபுன்றாரு. பக்கத்து சுற்றி அந்த இடத்துல அங்கே நைட் ஷூட்டிங் நடந்ததுனால நிறைய இது இருக்கும், போட்ஸ் நிற்க வச்சு. அதில் இருக்க ஒரு துடுப்பு எடுத்துகிட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்து தடிக்கி உழுந்து அந்த துடுப்பெல்லாம் எடுத்து நீட்டி ரிவரில் அடிச்சுட்டு போகிறவனை கொடுத்து அது பிடிச்சி அதை இழுத்து விட்டார். இவ்வளோ முடிச்சுட்டு வந்து, சார் நான் போயிருப்பேன். அதான் போலேடா. அப்புறம் என்னடா ஆச்சு, ரொம்ப கூலாக கேட்பார். ஓ நீச்சல் தெரியாதா உனக்கு? முதலே சொல்லியிருந்தா நான் போகும்போது கூப்பிட்டு போயிருப்பேன்ல. ஏன் சார் ரொம்ப சாதாரண, ரொம்ப கூலாக பேசுவார். வெரி நைஸ் கேரக்டர். அது ஆட்சி அதை அழுது. ஆட்சி ஃபஸ்ட்டு வெளியில் வந்தோடனே அந்த இன்டர்வலில் சொன்னது இன்னும் மறக்க முடியாது. எப்பா என்னப்பா நீ இவ்வளோ ரூல்ஸ் பண்ணி இது பண்ணுற, அந்த வெள்ளைக்காரன் கூட ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்ப்பா. அவன் யார் பார்த்தேன், அதுவும் நான் தான் ஆச்சு அப்படின்றாரு கவிச்சர். ஒரு நிமிஷம் அப்படின்னு நின்னவங்க, அந்த வெள்ளைக்காரன் நீயா அப்படின்னு தடவுறாங்க ஃபேஸை. நீயாப்பா அது அப்படின்ட்டு அழுகுறாங்க. எப்படிப்பா அது கண்டே பிடிக்க முடியல என்னால், அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஆச்சு அவங்க 2 பேரும். இந்த படம் முடித்து இந்த ப்ரிவ்யூ, இந்த ப்ரிவ்யூவில் தான் பாலச்சந்தர் சார் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் பாராட்டிட்டு போனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டில் எடுத்தோம். மறுநாள் காலம்பரம் 7 மணிக்கு வந்து ஃபோன் வருது கீழே என் வீட்டிலேருந்து. சார் பாலச்சந்தர் சார்னு ஒருத்தர் வந்திருக்காருன்ற வாட்ச்மேன். அடிச்சு பிடிச்சி கடன்னு பழுத்து அடிச்சு இது பண்ணிட்டு உட்கார சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆள் வந்தால் நேரம் வந்து பெரிய சால்வை போட்டு, என்னையா படம் பண்ணியிருக்கீங்க, எப்படிப்பட்ட படம் பண்ணுங்க, நல்லா இது பயமாக இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரியில் தான் நானும் வந்தேன்னா என்னென்னமோ பேசுகிறாரு. இது இப்போ பேச மாட்டாங்க, இப்போ பாராட்ட மாட்டாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு உன்னை கேட்பான் பார், எப்படி சார் அந்த ஷாட் எடுத்தீங்க, எப்படி சார் இதை எடுத்தீங்கன்னு உன்னை கேட்பான். என்ன ஒரு டெக்னிக்கல் படம், என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுதான் எனக்கு பெரிய அவார்டு. அதுதான் அவார்டு மறக்க இப்போ சொல்லும் போதே அது அவ்வளோ இமோஷனலா பியூரா இருக்கு அந்த ஒரு கமெண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்பா இதுவே 1.5 வாரம் இது எப்படி நீங்கள் 1 வாரத்தில் போடுறீங்க? ஆமாம் நினைக்கிறேன். எனிவேஸ் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை விஜய் சாந்தி பில்டர்ஸ் கோ பிரசன்டட் பை ஆன் இந்தியா டிஎம்டி கம்பிகள் மற்றும் ஆதித்ய ராம் குரூப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது
Narsus Coffee with DD Season 2 powered by Vijay Shanti Builders co-presented by An India TMT Kambigal மற்றும் ஆதித்ய ராம் குரூப். இப்போ நம்ம பார்க்க போறது rapid fire round, அதாவது seat of heat. ஸோ டக்கு நான் கேள்வி கேட்பேன் சார், நீங்கள் கடகடன்னு பதில் சொல்லணும் எங்களுக்கு, ஓகேவா? ரஜினி சார், கமல் சார் ஒரே நேரத்தில் படம் பண்ண சொன்னாங்கன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவீங்க? ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு படம் பண்ணலாமா? நான் உங்களுக்கு ஐடியா கொடுப்பேன். அவங்கள கேட்டுருவீங்க. அடடா, அப்புறம் ரெண்டு பேரும் நீங்க சேர்ந்து நடிக்கிறதா சொல்லுங்க, பண்றேன். உடனே பண்றேன்றீங்க. ஓகே, உங்களோட லைஃப்ல மோஸ்ட் மெமரபிள் கிஃப்ட்னா எது சொல்வீங்க? யார் கொடுத்தது? தசாவதாரம் படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து முடிச்ச உடனே மறுநாள் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு கமல் சார். கூப்பிட்டு ஐயோ நிறைய கரெக்ஷன் சொல்ல போறாரு போல இருக்கு, இதை தூக்கி அங்கே போடு, அதை தூக்கி இங்கே போடு, ஏதாவது சொல்ல போகிறாரா, என்னையா படம் பண்ணியிருக்கீங்க, என்னையா எடிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல போகிறாரா அப்படின்னு டென்ஷனில் போனால் ஒரு கவர் கொடுப்பார், பேக் கொடுத்தாரு. கௌதமி மேடம் வாங்கி வச்சுருந்தாங்க. கொடுத்தா அதை பார்த்தா அதில் வந்து ரோலெக்ஸ் வாட்ச் இருந்தது. நான் நல்லா வந்திருக்கு படம் அப்படின்ட்டு கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப மெமரபிள் கிஃப்ட். சூப்பர். நீங்கள் பண்ணின கெஸ்ட் அப்பியரன்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்சது எது? எல்லாருக்கும் பிடிச்சது தான் படையப்பா டான்ஸ். படையப்பா டான்ஸ் தான். ஓகே சார், ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கோட் போட்டு லிங்கால் ஒரு டான்ஸ் ஆடலங்கிறது ஒரு சின்ன. ஆமாம், ஒவ்வொரு படத்துலையும் ஆடிட்டே இருக்க முடியுமா? ஆனால் சூப்பர் ஸ்டாரோட பண்பட்டு ஆடலாம் இல்லை சார், ப்ளீஸ் சார். நான் அதே சூப்பர் ஸ்டார் முத்து படத்தில் டான்ஸ் ஆடலையா, சீன் தானே பண்ணேன். ஆமாம், பட் ஆனால் படையப்பாக்கு அப்புறம் அந்த டான்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரபுதேவா மாஸ்டர் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த சென்டென்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஒரு தோல்விக்கு பின்னாடி நான் தான் இருக்கிறேன், ஒரு வெற்றிக்கு பின்னாடி எல்லோரும் என் டீம். பெஸ்ட் ஹியூமர் சென்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோயின் நீங்க ஒர்க் பண்ணதுலே? ரம்யா கிருஷ்ணன். ஓகே, சோஷியல் இஷ்யூ வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன ப்ராப்ளம் சூஸ் பண்ணுவீங்க? என்ன நாட்டா எடுப்பீங்க? எந்த ப்ராப்ளம்? அதுதான் இப்போ நான் எடுத்துருக்கேன், லிங்கா. அது இல்லாம ஐ தாட் another one. மெயினாக வந்து நான் நினச்சி பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஓட்டிங் ரைட்ஸை வந்து கம்பல்சரி ஆக்கணும். ஓட் பண்ணலன்னா அவனுக்கு அந்த 5 இயர்ஸில் எந்த கவர்மெண்ட்டினுடைய சலுகையும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ வந்து நியாயமான ஒரு ரைட்ஸை நீங்கள் அப்படின்னாவே எல்லா தலையெழுத்தும் மாறும். ஓகே, உங்கள் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற 4 பேர் சொல்லுங்களேன். 5 பேர் சொல்லணும். சரி, ஓகே, 5 பேர் சார். என் வெற்றிக்கு பின்னாடினா நிஜமாவே என் குடும்பம் தான். ஏன்னா நான் வெற்றி அடைகிறேன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி, இது சரி, எல்லாத்துக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணி என் ஒய்ஃபு, எல்லாத்தையும் ஆசீர்வதித்து எங்கள் அம்மா, எல்லாத்துக்கும் என்ஜாய் பண்ணி, தட் இஸ் அது என்ன நடந்தது இன்றைக்கி, நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஐயா அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஓல்டு ஸ்டைலில் இப்படி அட்வைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே என் குழந்தைங்க 3 பேர். ஸோ இவங்கள தான் சொல்லுவேன் நான். வெற்றிக்கு பின்னாடி, வெற்றியோ தோல்வியோ எனக்கு பின்னாடி 5 பேர் தான். வெரி ஸ்வீட். பேஷ் சூப்பர் ஆன்சர். நீங்கள் வயிறு குலுங்க சிரிச்ச காமெடி இருக்கா? அது என்ன? நாகேஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே அனுபவி படத்தில் ஒரு கார் பேனட்டில் உட்காந்துருப்பாரு, இப்படி கால் மேலே கால் போட்டு இப்படி பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். இப்படி அந்த காலத்தில் நோ சிஜி நத்திங். நான் சொல்கிறது வந்து 50-60 இயர்ஸ் பேக். இப்படி பேப்பர் படிச்சுட்டு இப்படி திருப்பியெல்லாம் பார்ப்பார். பின்னாடி அந்த கார் போயிடும், அப்படியே உட்காந்துருப்பார். ஓ போயிடுச்சா அப்படின்னு எழுந்து போ, இப்படி தான் சிரிச்சாரு. அது அந்த அந்த ஃப்ளாட்டாக அந்த எல் ஷேப்பில் உட்காருவார். நான் அவரை கேட்டிருக்கேன், அப்புறம் உட்காந்து காமிப்பார் அப்படி. ஐயோ. ஓகே சார், கடைசி கேள்வி, காஃபி சேலஞ்ச். நீங்கள் யாராவது ஒருத்தங்களை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா யார் சேலஞ்ச்? எனக்கு ஒரே சேலஞ்ச் வந்து எனக்கு நல்ல பழகின ஹீரோயின்ஸ் வந்து மீனா, ரம்யா எல்லாம். ரம்யாவால் ஒரு நல்ல காமெடி படத்தில் உட்காந்து சிரிக்காமல் படம் பார்க்க முடியாது. அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா சவுண்ட் வராது. ஆமா, கீழே போய் மேல வந்து பேச பார்த்தா மட்டும் தான் இவங்க சிரிக்கிறாங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் மட்டும் வரும். ஐயோ, அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கு. நல்லா சிரிக்காம இருக்கவே முடியாது. இந்த சேலஞ்சுக்கு பதில் கண்டிப்பா ரம்யா கிருஷ்ணன் மேம் என்னோட நிகழ்ச்சியில் வரும்போது நீங்க சொல்லி ஆகணும். அந்த ஒரு கடைசி சேலஞ்சோட நல்ல விஷயம் என்னன்னா, சார் ஷோ முடிவுக்கு வந்துருச்சு. ஐம் ஷூர் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க இப்பதான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நான் உங்களோட ஒரே ஒரு பிக்சர் மட்டும் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ்.